பாதிப்படையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா தென்மேற்கு பருவமழையை பொறுத்தமட்டில் நம்ம பார்த்தோம்னா சோமாலியா கடற்கரையிலிருந்து ஈரப்பதம் மிகுந்த மேற்கு காற்று நமக்கு இந்திய நிலப்பகுதியை நோக்கி நகர்ந்து ஈரப்பதமான காற்றுடன் மழை மேகங்களையும் கொண்டு வந்து மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனா தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த சூப்பர் எல் நினோவின் தாக்கத்தினால இந்த ஆண்டு பார்த்தோம்னா அரபிக்கடல் பகுதி, குறிப்பா இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு மேக குவியல்கள் உருவாவதற்கான சாதக நிலை இல்லாம, அதாவது அடர் மேக குவியல்களை கொடுக்கக்கூடிய அந்த கடல் சார்ந்த அலைவுகள் பசிபிக் பெருங்கடல் நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுவதனால நமக்கு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இயல்பை விட குறைவாக பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. தென்மேற்கு பருவமழை பாதிப்படையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா தென்மேற்கு பருவமழையை பொறுத்தமட்டில் நம்ம பார்த்தோம்னா சோமாலியா கடற்கரையிலிருந்து ஈரப்பதம் மிகுந்த மேற்கு காற்று நமக்கு இந்திய நிலப்பகுதியை நோக்கி நகர்ந்து ஈரப்பதமான காற்றுடன் மழை மேகங்களையும் கொண்டு வந்து மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனா தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த சூப்பர் எல் நினோவின் தாக்கத்தினால இந்த ஆண்டு பார்த்தோம்னா அரபிக்கடல் பகுதி, குறிப்பா இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு மேக குவியல்கள் உருவாவதற்கான சாதக நிலை இல்லாம, அதாவது அடர் மேக குவியல்களை கொடுக்கக்கூடிய அந்த கடல் சார்ந்த அலைவுகள் பசிபிக் பெருங்கடல் நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுவதனால நமக்கு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இயல்பை விட குறைவாக பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது.